துரு பேச்சால் அனைவரையும் குதூகலிக்க செய்யக்கூடிய துலாம் ராசி நேயர்களே, இந்த செப்டம்பர் மாசம் உங்களுக்கு என்ன மாரியான பலன் இருக்க போகுது அப்படின்னா, உத்வேகம் அதிகரிக்க போதுங்க. என்ன மேடம் உத்வேகம் அதிகரிக்க இது வரைக்கும் அப்படியே லேசியா ஜாலியா சுத்திட்டு இருந்த துலாம் ராசிக்காரங்கலாம் வேலை வேலை வேலைன்னு ஓட போறீங்க. வேலைய பார்த்தே ஆவணும். நான் 100 கோடி சம்பாதிச்சே ஆகணும் அப்படின்ற மாரி உங்களுக்குள்ளேயே ஒரு சபதம்லாம் எடுத்துக்கொண்டு, இந்த தடவ துலாம் ராசி நேயர்கள் ஓட போறீங்க. இந்த செப்டம்பர் மாசம் உங்களுடைய ராசிநாதன் உங்களிடத்தில் ஆட்சி பலம் பெறுதல் அப்படின்றது சூப்பர். இந்த தடவை செப்டம்பர் மாதம் எல்லாருக்குமே நல்லா இருக்குங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு ராசி பலன் சொல்றதுக்கு. ஏன்னா எல்லா பிளானட்டுமே அதி அற்புத பலனை கொடுக்குது. யாருக்கும் வந்து சங்கடத்தை கொடுக்கல. போன ஆகஸ்ட் மாதம் மாதிரி ஜூலை மாதம் மாதிரி ஐயோ எப்படா சொல்றதுன்னு நான் யோசிக்கிற மாதிரி இல்லை. இந்த தடவை ஆசாசியா பலன் சொல்லணும்னு இருக்கு. எல்லாருக்கும் சூப்பரா இருக்கு. கிட்டத்தட்ட 12 ராசிக்காரங்களுமே இந்த செப்டம்பர் மாதம் ரொம்ப சந்தோஷமா ரொம்ப அமோகமா இருக்க போறீங்க. மீனாட்சி அருளால் எல்லாருக்குமே நீங்கள் நினச்ச எல்லா காரியமும் நடக்கட்டும். துளாராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக நடக்க போகுது. காசு மலையில் புடல போகிறீங்க. சுக்கரன் வந்து உட்காந்துருக்கானா சொல்லவா வேணும். எங்களுக்குலாம் சுக்கரன் கிடைக்கலன்னா கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். எல்லாருக்கும் சுக்கரன் தான் வேணும். அந்த சுக்கரன் உங்கள் வீட்டில் ஆட்சி பலம் பெற்று அமர்தல் அப்படின்றது சூப்பர். அங்கே வேற 7ஆம் பார்வையில் மேஷத்தில் எதுவுமே இல்லை. அங்கே என்ன சொல்கிறது, அதனால் உங்களை அவர் போய் 3ஆம் இடத்துல வேற உட்காந்துட்டாரு. ஸோ கவலைப்படுறதுக்கெலாம் ஒன்றுமே இல்லைங்க. சூப்பராக இருக்கீங்க. உத்வேகம் அதிகரிக்க போகிறது. செஞ்சே முடிப்பேன், நான் அந்த வேலையை முடிச்சு காட்டுவேன் பாருன்னு இது வரைக்கும் சொல்லிட்டு இருந்தீங்க. எல்லாரும் என்னத்த சொல்கிற வாய்ப்பே வாய்ச்ச விடாதான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா எல்லா துலாம் ராசிக்காரர்களுக்கும் நோட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த தடவை சொன்னதை செய்வேன், செய்யறதான் சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி செஞ்சு கட்ட போறீங்க. வேலையில் மிகச்சிறந்த முன்னேற்றம். யாரெல்லாம் துலா ராசிக்காரங்க இருக்கீங்களோ அவங்களாம் அல்டிமேட்டான பலனில் இருக்க போறீங்க. யாரெல்லாம் வந்து மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கீங்களோ, ஃபார்மசி மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருக்கீங்களோ, கேமரா ஃபீல்டில் இருக்கீங்களோ, மீடியா ஃபீல்டில் இருக்கீங்களோ அவங்களுக்குலாம் அதி உற்பதமான ராஜ பலன் தான். துலாம் ராசிக்கு வேற எதுவும் சொல்லிக்கிறதுக்கே இல்லை. அவ்வளோ சூப்பராக இருக்குது துலாம் ராசி இந்த தடவை. ஒரே ஒரு இடத்தில் கவனச்சிதைவு. பைக்கில் போகும்போது ரொம்ப கவனமாக போகணும். நீங்கள் சும்மா தான் போவீங்க, யாராவது வந்து உங்களை இடிச்சிட்டு போயிட்டு திட்டிட்டு போவாங்க. தேவையில்லாத பைக்கில் போகும்போது 2 பேர்கிட்ட கத்துறதுக்கான நேரம் இருக்குது. அதனால் வண்டி ஓட்டும் போது கேர்ஃபுல்லாக ஓட்டுங்க. யாராவது இடிச்சா கூட மன்னிச்சு விட்ருங்க. நீங்களா எப்பயுமே மன்னிச்சு விட்ற ஆட்கள் தான். அதனால் போனால் போது மன்னிச்சு விட்ருங்க. அவங்கள்ட்ட போய் பஞ்சாயத்து பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஆஃபீஸ் போகிறதுக்கு 5 நிமிஷம் லேட்டாக போயிடும். அதனால் யாராவது இந்த 30 நாளுக்குள்ளே உங்கள் பைக்கை இடிக்கிறது, நீங்கள் போய் யாரையாவது இடிக்கிறது, இந்த மாதிரி இடித்தல் அப்படின்றதுல வந்து கொஞ்சம் நடக்கும். அதனால் அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. அதில் மட்டும்தான், வேற ஒன்றும் பெருசாக இல்லை. 2ஆம் வீட்டுக்கு குரு பார்வை கிடைக்குது அப்படின்னா அதோட வேற என்ன, சுக்கிரன் உச்சமாயிட்டாரு, 2ல் வேற குருவோட பார்வை, 3ல் சனி சூப்பரு. இதுக்கு என்னங்க, இதுக்கு மேலாம் வேணாம் சொல்கிறதுக்கே ஒன்றும் இல்லைங்க. துலாம் ராசி சூப்பருங்க. துலாம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அம்மாவின் உடல் நிலையில் கவனம் தேவை. அதை வந்து கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஸ்பெஷலாக சொல்லணும்னா அம்மாவோட உடம்புல, அப்பாவோடைய ஆரோக்கியத்தில் இந்த அம்மா அப்பா அப்படின்ற தன்மையில் வந்து கொஞ்சம் கவலைப்படக்கூடிய நேரமாக இருக்குது இப்போது. அதை பார்த்துக்கோங்க. இல்லை சும்மாவாவது அம்மா நீ எனக்கு அதை பண்ணியா இதை பண்ணியா ஏதாவது பேசி உங்கள் மனசை கஷ்டப்படுத்துறதுக்கான நேரமாக இருக்கும். அதனால் அதில் கவனமாக இருங்க. அதெல்லாம் போட்டு மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. அதெல்லாம் நான் பண்ணாமல் யாருமா பண்ணுவான்னு சொல்லிட்டு பேச்சால் இனிக்க வச்சுட்டு போயிடுங்க. யூஸ்வலாகவே துலாம் ராசிக்காரங்க எப்படின்னா பேசியே மயக்கிடுவீங்க எல்லாத்தையும். இப்போ இன்னும் கொஞ்சம் அப்படியே பேசியே மயக்குவீங்க. ஏன்னா சுக்கிரன் வந்து ஆட்சி பலம் பெறார். 2ஆம் இடத்துல குருவோட பார்வை வேற பதிய போகுது. அதனால பேச்சு இனிக்க போகுது. யாரெல்லாம் டென்ஷனாக சுற்றிட்டு இருந்தீங்களோ துளாராசிக்காரங்கள் இனிக்க குடும்பத்தில் பேச போகிறீங்க. அப்படியே உங்கள் ஒய்ஃபுலாம் வந்து ஐயோ என் புருஷன் இவ்வளோ சூப்பரா அப்படின்ற மாதிரி, என் பொண்டாட்டி இவ்வளோ நல்லா பேசுவாளா, இத்தனை வருஷம் பார்க்கவே இல்லையே அப்படின்ற மாதிரிலாம் இருக்க போகுது இந்த காலகட்டம். அந்யோன்யம் குடும்பத்தில் மேம்பட போகிறது. வேற என்னங்க வேணும், இதுதானே வேணும். குடும்ப ஒற்றுமை அதிகரிக்க போகிறது. பிள்ளைகளால் பெருமை கிடைக்க போகிறது. அரசியல் அரசாங்கத்துடைய ஆதரவு கிடைக்க போகிறது. வேலை பார்க்கக்கூடிய எல்லாருக்கும் வேலை இனிக்க போகிறது. யாரெல்லாம் விவசாயம் பண்ணிட்டு உரம் வாங்கணும், அதை பண்ணலாம் இதை பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருந்தவங்க நல்ல விளை நிலங்கள் இல்லை நல்ல விளை பொருட்கள் கிடைப்பதற்கான நேரம் கூடி வருது. இயல்பாகவே வந்து சுக்கிரன் ஆட்சி பலத்தில் இருக்கும்போது உங்களுக்கு மட்டும் இல்லைங்க, உலகத்துக்கே வந்து ஒரு காசு பணம் இல்லை அது சம்பாதிக்கிறதுக்கான நேரம், அதுக்காக ஓடக்கூடிய நிமிடங்கள் இதெல்லாம் நடக்கும். அதனால அழகு சார்ந்த பொருட்கள் மீதான ஒரு கவனம், ஒரு ஈர்ப்பு. கையேந்தி பவனில் சாப்பிட்லான்னு நினச்சிட்டு போயிட்டு அந்த பக்கம் போய் பெரிய ஹோட்டலில் சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரியான மனசு மாறி பிரம்மாண்டமாக போகக்கூடிய ஒரு நேரமாக இருக்குது. துளாராசிக்காரர்கள் கண்டிப்பாக இந்த 30 நாளில் இந்த மாலுக்கு போய் ட்ரெஸ் வாங்குறது, சும்மாவது மாலை சுற்றி பார்க்குறது, பெரிய இதுக்கு போகிறது, பிரம்மாண்டமான ஒரு இடத்துக்கு போகிறது, இந்த மாதிரி நல்ல பெட்டை போய் சும்மாவது போய் விண்டோ ஷாப்பிங் பண்ணி நல்ல பெட்டில் போய் உட்காந்து எந்திரிச்சு வர்றது, இந்த மாதிரியான வேலைகள்லாம் கண்டிப்பாக பார்ப்பீங்க. சில பேருக்கு உங்களுடைய தசாபுத்தி பலன் நல்லா இருந்தால் சில கட்டில் சில மெத்தைகள்லாம் வாங்கி புதுசாக போகிறதுக்கான யோகம்லாம் கூடி வருது. கண்டிப்பாக வந்து கொஞ்சம் உங்களுடைய வீட்டை அழகுபடுத்துதல்,
வீட்டை பராமரிக்கிறது இல்லைங்க. வீட்டை அழகு போடுறது, சின்ன சின்ன ஐட்டம் வச்சா நல்லா இருக்குமா, வால்ல இந்த வால்பேப்பர் போட்டால் நல்லா இருக்குமா, இந்த ஹேங்கிங் போடலாமா, இது போடலாமா, அது போடலாமான்னு பார்த்து பார்த்து உங்களோட ரூமை உங்களோட வீட்டை டெக்கரேட் பண்ணக்கூடிய டைம் பீரியடா இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் இருக்குது. அதன் மூலமாக சின்ன சின்ன விரயங்கள் வரப்போகுது. ஷாப்பிங் நிறைய பண்ண போகிறீங்க, சந்தோஷமா இருக்க போகுது. உங்க வீட்டோட ஷாப்பிங் பண்ண போறீங்க, நீங்க ஷாப்பிங் போறீங்க, வீட்டுக்காக ஷாப்பிங் பண்ண போறீங்க. இதெல்லாம் நடக்கும். ஒய்ஃபை கூட்டு போய் ஒரு ஷாப்பிங் போறது, இல்ல பிள்ளைங்களை கூட்டு போய் ஒரு ஷாப்பிங் போறது, இதெல்லாம் வாங்குறது, இதெல்லாம் பண்றது அப்படின்ற மாதிரியான ஒரு செக்லிஸ்ட் எடுத்துட்டு போய் பண்ணக்கூடிய ஒரு காலம். சந்தோஷமா இருக்க போறீங்க. துலாம் ராசிக்காரர்கள் குதூகலமா இருக்க போறீங்க. ஒன்றும் கெடுதல் பண்ணலாம், ஒன்றும் சொல்றதுக்கே இல்லைங்க. ஹாப்பியா இருங்க, அவ்வளவுதான். எதுல கவனமா இருக்கணும் அப்படின்னா, அந்த சந்தோஷத்துல நம்ம தன்னை மறந்து திரியும் போது அடுத்தவங்களை மிஸ் பண்ணிடுவோம். அதனால உள்ளுக்குள்ள அப்படியே பட்டாம்பூச்சி பறக்கும்போது வெளியில வரவன் இடிக்கிறானா இடிக்கலையான்றதை பார்க்காம போயிடுவோம். எங்க பயணம் போறீங்களோ உங்களை காரை ஸ்பீட் டிரைவ் பண்றது இல்லை அந்த மாதிரி இது பண்றதுலாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க, யோசிச்சுக்கோங்க. ஆனா கண்டிப்பா சுக்கிரனாச்சலாம் உங்களுக்கு ஒன்றும் பெருசா எதுவும் இழப்பு வரப்போறது இல்லை. இருந்தாலும் நீங்க யாரையாவது போய் மோதிராம முன்னெச்சரிக்கையா பார்த்துக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் சனி அப்படியே ரெடியா இருக்காரு. நீ சந்தோஷமா இருக்க, அந்த வரேன் பாரு அப்படின்னு ரெடியா இருக்கா. அதுக்கு மேலே செவ்வாய் எங்க உட்காந்து ரெடியா இருக்காரு. அது புதன் வீட்டில் வேற உட்காந்துருக்காரு. இந்த மண்டை எப்படா மாட்டுவேன் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி இருக்காரு. ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. சந்தோஷமாக இருக்கும்போது அந்த சந்தோஷம் தலைக்கேறிடாமல் அக்கம் பக்கத்தில் இருக்கிறதையும் கொஞ்சம் பார்த்து நடந்துட்டீங்க அப்படின்னா சரியாக போயிடும். ஒன்றும் பெருசாக இல்லைங்க. துளாராசி சூப்பராக இருக்குங்க. இது வரைக்கும் கிடைக்காத அங்கீகாரம், இது வரைக்கும் கிடைக்காத பணம், இது வரைக்கும் கிடைக்காத சந்தோஷம், இது வரைக்கும் கிடைக்காத குடும்ப ஒற்றுமை, இது வரைக்கும் கிடைக்காத மகிழ்ச்சி, இன்னும் சொல்லப்போனால் செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன், கரெக்டான வார்த்தை அதுதாங்க. சுய சந்தோஷங்க. வேறு என்ன வேணும்? அடுத்தவனை சந்தோஷப்படுத்துகிற ரெண்டாவது விஷயம். நான் நிம்மதியாக இருக்கேன்ப்பா, நல்லா தூங்குறேன்ப்பா, நல்லா எந்திரிக்கேன்ப்பா, நல்லா நிறைய ஸ்வீட் சாப்பிடுவீங்க. துலாம் ராசிக்காரர்கள் செப்டம்பர் மாதம் நிறைய ஸ்வீட் சாப்பிட்றதுக்கான நேரம் இருக்குது. நிறைய ஸ்வீட் சாப்பிடுவீங்க. ஸ்வீட் கிடைக்கா போகிறீங்க, நல்லா சுத்த போகிறீங்க, சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. இந்த சந்தோஷம் எப்போயுமே உங்களுக்கு அப்படின்னு நிறைஞ்சிருக்கட்டும். என் மீனாட்சி நிறைய உங்களுக்கு கொடுக்கட்டும். துலாம் ராசிக்காரர்களுக்கு 99% அல்டிமேட்டாக இருக்குது. செப்டம்பர் மாதம் இதை பற்றியுமே கவலைப்பட வேண்டாம்.